எங்க இந்த பசங்க என்ன வர சொல்லிட்டு இவங்கள காணுமே. அப்பா நீயாவது வந்தியே சீக்கிரம் வா வா, உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்தது இருக்கட்டும். எங்கடா உன் ஃப்ரெண்டு சோமு? சரி சரி, நீ எதுவும் சாப்பிடலையா? உனக்கு டயர்டா பசியெல்லாம் இல்லையா? நல்லதுடா, சத்து மாவு கஞ்செல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதை தான் குடிக்கணும். ஆமாண்டா, எங்க அம்மா அப்பெல்லாம் அதை தான் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குற மாதிரி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் எங்க, அதெல்லாம் இப்போதானே வந்துச்சு. சரி சரி, சோமு வந்தா என்ன கூப்பிடுறியா? வா சோமு வா, இப்பயாவது வந்தியே. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. சரி சரி பரவாயில்லப்பா, அதுக்கு எதுக்கு சாரி? பசிச்சா பசிச்ச நேரத்துக்கு சாப்பிடணும், அதுதான் நல்ல பழக்கம். தேங்க்யூ சார். லவ் யூ சார். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் முதல்ல அதை சொல்லுங்க. சார், நம்ம ஸ்கூல்ல பாட்டுக்கு போட்டி வைக்க போறாங்க. அதுல நாங்க 2 பேரும் கலந்துக்கலாம்னு இருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பாட்டுக்கு போட்டிக்கு நான் என்னடா ஹெல்ப் பண்ண முடியும்? ஏன் நல்லா பாடுவீங்கன்னு மற்ற டீச்சர்லாம் பேசிக்கிட்டாங்க, அது கேட்டோம் சார். அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறோம். ஆமா ஆமா சார், நான் உங்க குழந்தைங்க இல்லையா, செல்ல பிள்ளைங்களாச்சே, எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி சரி ஹெல்ப் பண்றேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. முன்னாடி 2 பேரும் எனக்கு பாடி காட்டுங்க, எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போம். சார், சோமு ராமு நல்லா பாடுவோம்னு இந்த ஊரே சொல்லணும், அப்படி பாடுவோம் பாருங்க. சார் சார், ராமு சூப்பரா பாடுவான், அவனை பாட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏய் ராமு, உன் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டானே, பாட ஒரு பாட்டை. எவ்வளவு சூப்பரா பாடுறான் பாருங்க சார் என் நண்பன். ஆண்டா, இந்த பாட்டை போய் பாடிட்டு இதுக்கு ட்ரைனிங் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுங்க. எல்லாரும் இன்னும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ராமு சோமு சூப்பரா பாடுறாங்கன்னு சொல்லணும் சார். சரி, வேற ஏதாவது பாட்டு பாடுறா, இந்த பாட்டு சரியில்லையா? நல்லா தாண்டா பாடுற, இன்னும் கொஞ்சம் பாட. எனக்கு வெக்கமா இருக்கு சார். வெக்கெல்லாம் படாதடா, எங்க முன்னாடி பாடுறதுக்கு வெக்கப்பட்டா அது எல்லாம் முன்னாடி பாடணும். ஆமால, அதெல்லாம் அங்க பாடலாம்டா, இப்போ எதுக்குடா முழுசா பாட சொல்றீங்க? சரி அண்ணா, நான் பாடிட்டேன், இப்ப நீ பாடு. கண்ணான கண்ணி கண்ணான கண்ணி என் மீது சாயவா. பாடுடா பாடு, சூப்பரா பாடுறீங்க. இசை மழையை நிறைய வந்து என்னை காக்க வைக்காத. சரி, இசை மழையில நீங்க 2 பேருமே நினைங்க. நாளைக்கு வந்து உங்க கூட சேர்ந்து நானும் நினைக்கிறேன். சார், அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. நம்ம தினமும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். போட்டிக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்றேன், பயப்படாதீங்க. முதல்ல 2 பேரும் தைரியமாக எல்லாரும் முன்னாடியும் பேச கற்றுக்கோங்க. யாரும் கிண்டல் பண்ணுவாங்களோ பயப்படுவாங்களோ இல்லை திட்டுவாங்களோன்னா யோசிக்காம உங்களுக்கு தெரிஞ்சதை சந்தோஷமாக நீங்கள் பாடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க, ஆனால் நீங்கள் குழந்தைங்க இல்லையா, அவ்வளவா பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, இவ்வளோ அழகாக பாடுறீங்கன்றது தான் பார்ப்பாங்க, உங்களோட குரலை தான் கவனிப்பாங்க. அப்போ சரிங்க சார், நாளைக்கு நீங்கள் வரும்போது இன்னும் சூப்பராக பாடி கட்டுறேன் பாருங்க. சரி சரி, இப்போ நான் கிளம்புறேன். நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. அதுக்குள்ளே நைட் ஆகிடும். தூங்கி வந்து காலையில் வாங்க, ஸ்கூலில் பார்ப்போம். சரிங்க சார், தேங்க்யூ. எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ சார்.